கீழே இடமில்லாதவர்கள் மேலே இடத்துக்கு மேலே இடத்துக்கு போய்க்கலாம். முன்னாடியும் கீழே 2 சேர் போடுறதுக்கு இடம் இருக்கு. அந்த சேரும் வெளியே எடுத்து கொண்டு வந்து சொல்லி இங்கே மேலே போட்டுருங்க. எல்லாம் தவறி போடுங்க. கூட்டத்தை உடனடியாக ஆரம்பிப்பதற்கு நீங்கள் ஒத்துழைத்தால் உடனடியாக கூட்டத்தை ஆரம்பிக்கலாம். இப்போ கீழே வந்து நீங்கள் பேக்கெல்லாம் வாங்கும்போது ஒரு பேக் கொடுத்துருப்பாங்க. அது கூட ஒரு புக்கு கொடுத்துருப்பாங்க. இது பேரவையினுடைய புக் அல்ல. எங்களுடைய சங்கம் கோவை பேரவை சங்கத்தினுடைய நெல்லுபாடி மீட்டிங்கில் போட்டிருக்கக்கூடிய ஒரு புக்கு. அந்த புக்கில் முக்கியமான சில விஷயங்கள், போக்குவரத்து கழகங்கள் சம்பந்தமான சில முக்கியமான குறிப்புகள் அதில் இருக்கு. அதை நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா அது நமக்கு தேவையா இல்லையான்னு எப்படி இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். பின்னாடி பொதுச்செயலாளருடைய வேலை அறிக்கையை குறிப்பிடப்பட்டிருக்கு. அந்த வேலை அறிக்கையை பற்றி ஏதோ நம்ம எங்கள் சங்கத்தினுடைய வேலை அறிக்கையை மட்டும் இல்லை, நம்மளுடைய பேரவையினுடைய நடவடிக்கைகள் எல்லாமே அதில் குறிப்பிடப்பட்டிருக்கு. அதனால் அது வந்து நாங்கள் என்ன முடிவெடுத்தோம் சொன்னால், எங்கள் பேரவையினுடைய விவரங்கள் நடக்கும்போது அதில் ஒரு 1000 புக்கு அடிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு 500 புக்கை எங்கள் சங்கத்துக்காக அடித்து நாங்கள் எங்கள் சங்கத்துக்கு கொடுத்துட்டோம். இவர் மீதி இருக்கக்கூடியதை வந்து நம்ம பேரவை நடக்கிறதுனால அவங்களுக்கு எல்லாருக்கும் ஒவ்வொரு புக்கு கொடுக்கலாம். அந்த புக்கில் நல்ல விஷயங்கள் இருக்குது, வேணும், மற்றவங்களுக்கும் தெரியணும் அப்படின்னு நீங்கள் நினைச்சா அந்தந்த சங்கங்கள் எங்களுக்கு இவ்வளவு புக்கை கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா அந்த புக்கை நாங்கள் அடித்து உங்களுக்கு அனுப்புவோம். ஒரு புக்குடைய விலை 30 ரூபா வருது, 35 ரூபாய்க்கு புக்கம் எல்லாமே வருது. இருந்தாலும் 30 ரூபாய்க்கு கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி முடிவு பண்ணியிருக்கோம். முடிவெடுக்குவதும் வேண்டாம்னு சொல்வதும் உங்களுடைய பொறுப்பு. நீங்கள் அதை படித்து பார்த்துட்டு கோவை பேரவையினுடைய பொதுநல சங்கம் 356/12 அந்த சங்கத்தோட தொடர்பு கொண்டு அவங்களுக்கு கேட்டீங்கன்னா புக்கை அடித்து உங்களுக்கு கொடுத்துருவாங்க. மாநாடு நடக்கும்போது இதை பேச முடியாதுங்கிறதுக்காக தான் முன்னாடியே உங்கள்கிட்ட கருத்து சொல்லிட்டேன். இது பேரவையினுடைய முடிவான்னு சில பேர் கேட்டாங்க. அதனால் இல்லை, பேரவையினுடைய முடிவில் எங்கள் பொதுநல சங்கத்தினுடைய முடிவுக்காக போட்டிருக்கக்கூடிய புத்தகம். அதை நீங்கள் படித்து பார்த்துட்டு என்ன செய்யலாங்கிறது நீங்கள் முடிவு பண்ணிங்க. அவ்வளோதான் இது. அதை சொல்ல வேண்டிய கருத்து. பொதுச் செயலாளரும் தலைவரும் மேடைக்கு வரும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். கூட்டத்தை ஆரம்பிக்கிறோம். இப்பவே மணி 11 ஆயிடுச்சு. 2 மணி ஆயிடுச்சுன்னா ஒவ்வொருத்தரும் போறதுக்கு நிற்பாங்க. அதனால தலைவரும் பொதுச் செயலாளரும் உடையாகவும் மேடைக்கு வருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். பொதுச் செயலாளர் அவர்கள் இங்கே அறிக்கை வாசிப்பார்கள் அப்படின்ற மாதிரி 3வது பாயிண்ட் சொன்னாங்க. உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும், நம்ம நான் மாற்று சங்கங்களை பற்றி குறை சொல்லணும்னு எனக்கு விருப்பம் கிடையாது. அதை பற்றி நான் பேசவே இல்லை, வேண்டாம், தேவையே இல்லை. அது அவங்களோட தொழில். எப்போ பார்த்தாலும் குறை சொல்லிக்கிட்டே இருக்கிறது, அடுத்தவனை பற்றி பேசுறது. நான் என்னை பற்றி பேசுகிறேன், இந்த பேரவையை பற்றி பேசுகிறேன். இந்த பேரவை என்ன செஞ்சிச்சுன்னு சொல்கிறேன். இது உங்களுக்கு தெரியும், ஒரு காலகட்டத்தில் இங்கே ஜெயிச்சு பென்ஷனையும் ஆர்டர் வாங்கி அதுக்கப்புறம் கவர்மெண்ட் அப்பீல் போய் சுப்ரீம் கோர்ட்டு போய் எஸ்எல்பி போய் அதெல்லாமே டிஸ்மிஸ் ஆகி கியூரேட்டிவ் பெட்டிஷன் ஒன்றே வந்துருக்கு. இன்றைக்கு அறிக்கை டிஸ்மிஸ் ஆகிருக்கு. அதில் எந்த சந்தேகமும் இல்லை. இத்தனையும் பண்ணதுக்கு பிறகு கண்டிப்பாக அவங்க கொடுக்க வேண்டிய சூழ்நிலை கொடுத்தாச்சு. இப்போ என்ன சொல்கிறாங்க, இல்லை நாங்கள் பண்ணலாம் வந்துச்சு, நாங்கள் உட்காந்ததுனால வந்துச்சு, இல்லை மக்கள் நம்பிக்கிறாங்க. சார் டெய்லி ஒரு வீடியோ போடுறாரு, மக்களுக்கு விழிப்புணர்வு கொண்டு வரணும், என்ன அறியாமையில் இருக்காங்க, எல்லாத்தையும் விழிப்புணர்வில் கொண்டு வந்து எல்லாத்துக்கும் என்ன உண்மை தெரியும். அவர் சார் அதான் என்ன சொல்கிறது, அதாவது அதிகப்படியாக சொல்லலை, இயல்பான நிலையை சொல்லிட்டு இருக்காரு. ஆனால் இன்றைக்கு மக்கள் என்ன நினைக்கிறாங்க, பாதி பேர் இல்லை, இப்போ சில பேர் தான் அந்த விழிப்புணர்வே இல்லாமல் ஒரு குழப்ப நிலையில் இருக்காங்க.
அதை பற்றி கவலை இல்லை. பட் கண்டிப்பாக அவங்களும் உணர வேண்டிய நாள் வரும். நிச்சயமாக உணர்வாங்க. ஜனவரி மாதம் 5ஆம் தேதி 26வது வருஷம் ஜனவரி மாதம் கண்டிப்பாக அவங்களுக்கு தெரியும் யாராலும். இப்போ நம்மளுடைய கடமை என்ன? இந்த பேரவைன்னு ஆரம்பிச்சாச்சு. பேரவையில் நிறைய சங்கங்கள் சேர்ந்தாச்சு. 25 சங்கம். இன்னைக்கு வந்து ஒரு 5 சங்கம் சேர போகுதுங்க. திருநெல்வேலி, விருதுநகர், கோபிச்செட்டிப்பாளையம், திருவண்ணாமலை, புதுக்கோட்டை. இன்றைக்கு வந்து இந்த 5 சங்கங்கள் வந்து புதுசாக பதிவு பண்ணி இணையத்துக்கு விருப்பம் தெரிவித்து உறுப்பினர் கட்டணம் கட்டியாச்சு. இதில் புதுக்கோட்டை மட்டும் இந்த கட்டல, அவங்க கட்டிக்கலான்னு சொல்லியிருக்காங்க. சரி, இப்போ நம்ம பேரவே ஆரம்பிச்சாச்சு. இப்போ சங்கங்கள்லாம் ஒன்றா சேர்ந்தாச்சு. சங்கங்கள் வந்து 30 ஆயிடுச்சு. மெம்பர்ஷிப்பை பொறுத்தவரை கிட்டத்தட்ட ஒரு 22,000 பேர் வந்தாச்சு. சரி, நம்ம என்ன அடுத்து என்ன செய்யணும்? நம்மளுடைய கடமை என்ன? நம்ம எல்லாரும் சங்க ஆரம்பிச்சது மட்டும் பெரிய விஷயமில்லை. அதாவது எனக்கு ஒரே ஒரு வருத்தம் என்னன்னா, ஒரு சில பேர் செய்கிறாங்க. நான் யாரையும் குறை சொல்ல, தயவுசெய்து குறை சொல்றேன்னு நினைக்காதீங்க. ஒரு உறுப்பினர் இறந்துட்டாங்க, தயவு செய்து அவங்க வீட்டுக்கு போய் அனுதாபம் தெரிவிக்கிறது மட்டுமல்ல, அவங்களுக்கு பென்ஷன் வாங்கி கொடுக்க தொடர்ந்து நம்ம பாடுபடணும். நம்ம செய்யக்கூடிய கடமை. நம்ம நண்பருக்கு, அவருடைய குடும்பத்தினருக்கு நம்மளால் ஆன கடமை என்னன்னாக்க இதுதான். ஃபேமிலி பென்ஷன் சீக்கிரம் வாங்கி கொடுக்குறேன். ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு தெரியும், வாரிசு சான்றிதழ் வாங்குறதுக்கே வந்து பல மாதங்கள் ஆயிடும். டெத் சர்டிஃபிகேட் வாங்கிடலாம், வாரிசு சர்டிஃபிகேட் கொடுக்க மாட்டாங்க சீக்கிரத்தில். லஞ்சம், எல்லாத்துக்கும் லஞ்சம் தான். 2 மாதம் 3 மாதம் ஆகுது. சரி, அந்த பணத்தை உடனே கொடுக்குறாங்கன்னா கிடையாது. பணம் இல்லை, நான் கொடுக்குறப்ப கொடுக்குறேன். இந்த பென்ஷன் வர்றதுக்கு 3-4 மாதம் அவங்க குடும்பம் வந்து ரொம்ப சிரமப்படுது. இன்றைக்கு சூழ்நிலையில் இந்த டிஏலாம் வந்து பிறகு எல்லா ஃபேமிலி பென்ஷனும் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்காங்க. அதில் எந்த சந்தேகமும் இல்லை. போன தடவை என்ன பென்ஷன் வாங்கணும்னா அதோட 2 மடங்கு இன்றைக்கு வாங்குறாங்க. நம்மளுடைய கடமை வந்து யாராவது நம்ம நண்பர் இறந்துட்டாருன்னு சொன்னால் அவர் கடைசி வரைக்கும் நம்ம உதவி பண்ணி அவங்களோட ஃபேமிலி பென்ஷனை வாங்கி கொடுக்குறது தான் நமக்கு முதல் கடமை. அதை முதல்ல செய்யுங்க. அதுக்கப்புறம் ஒவ்வொருத்தரும் மினிமம் ஒருத்தர் சேர்த்தா போகும். இந்த பேரவை வந்து 2 மடங்கு ஆயிடும். கண்டிப்பாக உங்களால் முடியும். செய்ய முடியுமா? நிச்சயமாக செய்வீங்கன்ற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்குது. கண்டிப்பாக செய்யணும். இன்னும் வந்து நிறைய பேசணும். ஆனால் இந்த கன்னியாகுமரியிலேருந்து வந்தவங்க, சென்னையிலேருந்து வந்தவங்க எல்லாரும் சீக்கிரம் வீட்டுக்கு போகணும். எப்படா முடிப்பாங்க? அது எல்லாத்துக்கும் மேலே எல்லாத்துக்கும் சுகர் நிறைய பேர். சொத்து இருக்கோ இல்லையா, சுகர் இருக்கு. அதுதானே உண்மை. இந்த சூழ்நிலை நானும் சீக்கிரம் மீட்டிங் முடிக்கணும்னு தான் நினைக்கிறேன். இந்த பேரவை ஆரம்பித்த பிறகு, இந்த பேரவை இதற்காக மட்டுமல்லங்க. ஆரம்பத்தில் 21வது வருஷம் கொரோனா வந்தது, எல்லாரும் பாதிக்கப்பட்டிருக்காங்க. நாங்கள் வந்து எங்கள் உறுப்பினர் குடும்பத்துக்கு அத்தனை பேர்த்துக்கும் கொரோனா மருந்து கொடுத்து அத்தனை குடும்பத்தை காப்பாற்றிட்டு இந்த பேரவை. இது வந்து நான் பெருமையாக சொல்ல முடியும். ஏன் அப்படின்னு சொன்னாங்க, ஒரு டாக்டர் வந்து மருத்துவமனை டாக்டர் வந்து என்கிட்ட பேசும்போது சொன்னார், நீங்கள் உங்கள் கோயம்புத்தூரில் எவ்வளோ பேருக்கு இருக்கீங்க? கோயம்புத்தூரில் எங்கள் குடும்பம் பெரிய குடும்பம், 5000 பேர் இருக்காங்க. கொடுக்க முடியுமான்னு தாராளமாக கொடுக்குறேன். நாங்கள் எல்லா கன்னியாகுமரி முதற்கொண்டு நான் மருந்து அனுப்பிச்சேன் சார். எல்லாத்துக்கும் அனுப்பிட்டு உங்களுக்கு தெரியும், பழையாளர்களும் தெரியும். இதை எதுக்காக சொல்ல வரேன்னாக்க, வெல்ஃபேர் நம்ம நலச்சங்கம்னு வச்சுருக்கோம். பேர் மட்டும் நலச்சங்கம்னு வச்சுக்கிட்டு சண்டை போட்டுருக்கிறது சங்கம் வைக்கிறோம். இன்றைக்கு என்ன சூழ்நிலைன்னு பார்த்தாக்க, சங்கம் வச்சுட்டு சண்டை போட்டுருக்கோம். ஒரே சங்கத்துக்குள்ளே சண்டை போட்டுருக்கோம். ஒரே சங்கம் 9 சங்கமாக இருக்குது. வேதனையாக இருக்குது. ஒற்றுமை பேசுகிறோம். ஆனால் ஒற்றுமைன்றது மனசெலவில் இருக்குது. என்னன்னு தெரியல, எனக்கு ரொம்ப சங்கடமாக இருக்காங்க, வருத்தப்படுறேன். கண்டிப்பாக வந்து அந்த ஒற்றுமை வந்து இன்னும் நீடிக்கணும். ஆனால் ஒன்று, எங்கே இருந்தாலும் எத்தனை சங்கங்கள் இருந்தாலும் அதை பற்றி கவலை இல்லை. எல்லா சங்கமும் கோவையை பெற விட வேணும். இதுதான் எங்களுக்கு
அப்புறம் ஒவ்வொரு மீட்டிங்கிலும் நான் பேசியிருக்கேன்னு சொன்னாக்க, நான் ஒவ்வொரு இடத்துக்கும் போகும்போது வயசானவங்களாம் முன்னாடி உட்காந்துருப்பாங்க. அவங்க என்கிட்ட கேட்குற கேள்வி ஒரே ஒரு கேள்வி, ஐயா நான் வந்து உயிரோடு இருக்கும்போது வாங்கிட முடியும் பேசுகிறேன், இது டிஏ கிடச்சிருமா அப்படின்னா. நான் உயிரோடு இருக்கிறதுல வாங்கி தரேன்னு சொல்லியிருக்கேன். நிச்சயமாக நான் வாங்கி கொடுக்காம என் உயிர் போகாது. அந்த அளவுக்கு சேலஞ்சு பண்ணி நமது சட்டக்குழுவின் தலைவராக இருக்கும் சிங்காரம், சண்முகநாதன், மகேந்திரன், அன்றாமணிக்கு இந்த அத்தனை ஒத்துழைப்போட ஒரு 70% வாங்கியாச்சு. மீதி 25% நிச்சயமாக ஜனவரி மாதம் அத்தனை பேருக்கு கிடைக்கும். அது மட்டும் இல்லை, அடுத்தபடி அரியருக்கு பெரும் போராட்டம் போராடினா தான் முடியும். அவ்வளோ சீக்கிரம் கொடுக்க மாட்டாங்க, டெஃபனட்டாக கொடுக்க மாட்டாங்க. கடுமையான போராட்டம் இருக்கும். அதுக்கப்புறம் சிங்காரம் அவர்கள் சொன்ன மாதிரி 2W கேஸ் இருக்குது, பண்டு கேஸ் இருக்குது, எனக்கு ஒரு பக்கம் மலைப்பா இருக்கு. 2 கோடி ரூபாய் ஆகும் அப்படின்னாரு. ஒரு பக்கம் பேசுகிறேன். நான் ஃப்ராங்காக சொல்கிறேங்க, இந்த பேரவை ஆரம்பிக்கும் போது எனக்கு பணமே தேவையில்லைன்னு சொன்னேன். நீங்கள் உறுப்பினர் என்ன கொடுக்குறீங்க, அது போதும், யார்கிட்டையும் நான் பணம் வாங்க மாட்டேன், வேண்டாம் அப்படின்லாம் சொன்னேன். யார்கிட்டையும் வாங்கலை. இன்றைக்கி பேரவை ஆரம்பித்து இன்னைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னாங்க, இன்றைக்கி டிஏ வாங்கி கொடுக்குற உத்தரவாதம் உங்களுக்கு வந்துருச்சு. டிஏ வந்துவிட்டது, நிதியும் கண்டிப்பாக கிடைக்கும் என்ற உத்தரவாதம் கொடுக்கப்பட்டது. அதுவும் நிறைவேறும். அதை நிறைவேற்ற வேண்டும் என்ற ஆசை எனக்கு இருக்கு. கண்டிப்பாக நிறைவேறும், அது சந்தேகமே வேண்டாம். அப்புறம் முக்கியமான ஒன்று என்னென்ன, அங்கங்கே சங்கங்கள், அதாவது என்னைக்கு டிஏ வந்ததுக்கு அப்புறம் புது புது சங்கங்கள் கோவை பேரவையிலே போட்டு வசூல் பண்ணி அவங்களே இது எந்த விதத்தில் நியாயம்? வெளிப்படைத்தன்மை வேணும். உங்களது சுவாசம் இருக்கவரை விசுவாசம் வேணும். இந்த பேரவை மேல நீங்க மூச்சு இருக்கிற வரைக்கும் உங்க விசுவாசம் கண்டிப்பாக வேணும். வேணுமா? தயவுசெய்து புரிஞ்சுங்க. வழக்கு நிதின்னு வாங்கினா வழக்கு நிதி அத்தனை கொடுக்கணும். இல்லை உங்களுக்கு செலவாயிருக்கு, ஏதாவது செலவாச்சு சொல்லுங்க. பேரவைட்டு ஆயிரத்து என்னன்னு சொல்லுங்க. ரசீது ஒருத்தர் போடுறாரு, அந்த ரசீதில் வந்து அதாவது வேதனை இருக்குது. உங்கள்கிட்ட சொல்கிறது வெக்கமாக இருக்கு. நம்ம யாரும் செய்கிறவங்கன்னு நான் சொல்லலை, நிறைய இடத்துல நடந்துட்டு தான் இருக்குது. அதனால் தயவுசெய்து வந்து வெளிப்படைத்தன்மை வேணுங்க, நம்பகத்தன்மை வேணும். நீங்கள் எப்படி இந்த பேரவையை நம்பி இவங்க செய்வாங்க, கண்டிப்பாக இவங்க செய்வாங்க, செய்ய மாட்டாங்கன்னு சொல்லல, கண்டிப்பாக நம்பிக்கை இருக்குன்ற சொல்கிறீங்களோ அதே மாதிரி நீங்களும் தயவு செய்யுங்க. அதாவது இன்றைக்கி அவர் சொல்ல பார்த்தாக்க எனக்கு ஒரு விதத்தில் பயமாக இருக்குது. என்னால் முடியுமா அப்படின்னு. முடியும் என்ற உத்தரவாதம் நீங்கள் கொடுப்பீங்களா? இவங்களை தவிர யாருக்கும் கிடையாது. இவங்க இந்த முன்னாடி சொல்கிறாங்களே கொடுப்போம்னு, அவங்கள தவிர யாருக்குமே கிடையாது. ரொம்ப தயக்கமாக இருக்கு. நம்ம பாட்டு கையை தூக்கிட்டு இவன் பாட்டுக்கு 5 லட்சம் கொடு 10 லட்சம் கொடுத்தோம்னா எங்கே போடுறது? இவன் சொல்லிட்டு போயிடுவான், கொடுக்க முடியுமா நம்மளாலன்ற ஒரு யோசனை இருக்கு இல்லையா? மூர்த்தி அப்படிதானே? நிச்சயமாக நீங்கள் ஒத்துழைப்பீங்க, கண்டிப்பாக எனக்கு நம்பிக்கை இருக்கு, அதில் எந்த சந்தேகமும் வேண்டாம். இப்போ இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஜனவரி மாதம், இந்த ஜனவரி மாதத்துலேருந்து கோர்ட்டுக்கு மட்டும் 47 லட்சம் ரூபாய் செலவாயிருக்கு பேரவை மூலமாக. அதெல்லாம் வந்து பொருளாதார அறிக்கையில் வரும், அவர் சொல்வார். அதாவது கோவை பேரவை 47 லட்சம், அவன் ஆஃபீஸர் ஃபெடரேஷன் 50 லட்சம், சமூக விநாயகம் 60 லட்சம், டோட்டலாக 2 கோடி. நான் வச்சுருக்கேன் டோட்டலாக ஜனவரியில இருக்கு, ஜனவரி 26 இருந்து இவ்வளவு இருக்குங்க. அவர் சொன்ன மாதிரி 2 கோடி ரூபாய் காலி.
இதற்கு வந்து சண்முகவேலன் வந்து பக்கபலமாக இருந்து பேரவையிலிருந்து 1,10,00,000 ரூபாய் வந்து வசூல் பண்ணி கொடுத்தாச்சு தலைவர் இதுக்காக பிஏ கொடுவதற்காக மட்டும். இப்போ நான் வந்து ஈட்டுக்கார மாதிரி இருக்க மாட்டேன். இவரை சொல்லுவாங்க எல்லாருமே, என்ன ஈட்டுக்கார மாதிரி எல்லாருமே காசு வாங்கியிருக்காருங்க. வேறு வழி இல்லை. அவருக்கு ஃபிக்ஸ் பண்ணுற டார்கெட்டுக்கு வேறு வழியே கிடையாது. அவர் என்ன ஃபிக்ஸ் பண்ணியிருக்காருன்னு நான் சொல்கிறேன் அவங்ககிட்ட. போன ஜனவரியில் நீங்கள் என்ன வாங்கினீங்க, இந்த ஜனவரியில் என்ன வாங்க போகிறீங்க, எவ்வளோ வித்தியாசம் தொகை கொடு, எவ்வளோ வித்தியாச தொகை வாங்கியிருக்கோம் அந்த வித்தியாச தொகை ஒரு மாதத்துக்கு கொடு, மீதி 11 மாதம் நீங்கள் வச்சுக்கோங்க. அவருடைய டார்கெட் அதுதான். ஆனால் அவர் சிங்கார சார் என்ன சொல்கிறாரு, மினிமம் 500 ரூபா கால்குலேட் இல்லை. மினிமம் 500 ரூபா கொடுக்குறது கூட கால்குலேட் இல்லை. நிறைய பேர் இருக்காங்க, அலுவலர்களே நிறைய பேர் இருக்காங்க. டிஏ வர்ற வரைக்கும் டெய்லி கேட்பாங்க, ராஜாராம் இன்னைக்கு என்ன வச்சா எல்லாம் கேட்பாங்க. எல்லாமே அப்டேட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. சார் அரியருக்கு போனது மட்டும் இல்லை, சார் அரியருக்கு போனது மட்டும் இல்லை, இப்போ ராஜாராம் மறந்துட்டாங்க. இதான் உண்மை. இன்னும் சொல்கிறாங்க, யாரும் தப்பாக நினைக்காதீங்க, டிஏ ஃபுல்லாக வந்துச்சுன்னா நீங்கள் எல்லாருமே மறந்துட்டீங்க. யார் அது எவ்வளோ ஒருத்தவர் அது நான் நிதர்சனமான உண்மை வந்து சில பேருக்கு உணர்வுகளோட இருக்கீங்க இல்லைன்னு சொல்லலை. இதுதான் நிதர்சனமான உண்மை, யாரும் மறுக்க முடியாது. தேவையின் அடிப்படையில் தான் நம்ம எல்லாரும் வாழ்ந்துட்டு இருக்கிறோம். டெய்லி ஏதாவது ஒரு தேவை இருந்துட்டு தான் இருக்கு. அந்த தேவை பூர்த்தி ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, அடுத்த தேவை டிஏ கொடுத்தாச்சு, அரியஸ் அது வாங்கணும், அது கொடுத்தாச்சா 2W 80 வயசுக்கு மேலே 20%. தேவையின் அடிப்படையில் நம்ம வாழ்க்கை ஓடிட்டு. அப்போ வந்து முதல்ல இருக்க பிரச்சனையை மறந்துடுவாங்க, ஆளையும் மறந்துடுவாங்க. இதுதான் உண்மை. அன்னைக்கு சிங்காரம் சாரும் தெரியாது, ராஜாராம்னாலும் யாருக்கும் தெரியாது, கோவை பேரவனாலும் யாருக்கும் தெரியாது. இது உண்மை. நம்ம பேசுகிறோம். இன்னைக்கு நாங்கள் எழுதி வச்சுக்கிறேன், என்ன நடக்குதுன்னு பாருங்க. நான் வந்து எதுக்காக முதல்ல சொன்னேன் இல்லைங்களா, சுவாசம் உள்ள வரை விசுவாசம் வேண்டும். அந்த விசுவாசம் இருந்தால் கண்டிப்பாக இந்த பேரவை நிலைத்து இருக்கும், அது சந்தேகமே வேண்டாம். நீங்களும் வந்து நிச்சயமாக இருப்பீங்க. எல்லாரும் இருப்போம், எல்லாரும் இந்த பேரவைக்காக உழைப்போம், எல்லா நலன்களும் கண்டிப்பாக பெறுவோம் என்று கூறி இந்த உரை முடிக்கிறேன். நன்றி. சட்ட ஆலோசகரும் மட்டுமல்ல, இந்த அவையினருக்கு நம்முடைய உறுதி தன்மையை, நம்மளுக்கு வைத்துள்ள நம்பிக்கையை எழுந்து நின்று 3 முறை கைத்தட்டி நமது நன்றியை தெரிவிப்போம். கோவை பேரவையில் இணைந்துள்ள அனைத்து சங்கங்களின் நிர்வாகிகளுக்கும் கோவை பேரவையின் நிர்வாகிகளுக்கும் கோவை பேரவையில் இணைந்துள்ள சங்கங்களின் நிர்வாகிகளுக்கும் உறுப்பினர்களுக்கும் அனைவருக்கும் எனது இனிய காலை வணக்கம். ஒரு கருத்தை பதிவு செய்ய விரும்புகிறேன். நமது பேரவையின் சார்பாக ரேவாவின் வழக்கான PRPS வழக்கில் நாம் இணைந்துள்ளோம். மேலும் செட்டில்மெண்ட் பெனிஃபிட் வழக்கான 278/2023 மற்றும் 2W ரூலிங் வழக்கான 350/2025 ஆகிய வழக்குகளை மதுரை உயர்நீதிமன்றத்தில் தொடர்ந்துள்ளோம். ரேவா மற்றும் TTSF தொடர்ந்த செட்டில்மெண்ட் பெனிஃபிட் வழக்கு தள்ளுபடி செய்யப்பட்டுள்ள சூழ்நிலையில் தான் நமது செட்டில்மெண்ட் பெனிஃபிட் வழக்கை நமது சட்டத்துடன் திறம்பட நடத்தி கொண்டு வருகிறது.
இந்த வழக்குகளை உயர்நீதிமன்றம் மற்றும் உச்ச நீதிமன்றம் வரை சென்று நடத்திட வேண்டுமாய் உள்ளது. அப்படி இந்த வழக்குகளை நடத்துவதானால் சுமார் 2 கோடி ரூபாய் வரை செலவு ஆகும் என கணக்கிடப்பட்டுள்ளது. இந்த வழக்குகளை நமது ஒத்துழைப்பின் மூலமே திறம்பட நடத்திட முடியும். ஆகவே நமக்கு கடந்த பிப்ரவரி 2025 முதல் ஜனவரி 2026 வரை ஒவ்வொருவருக்கும் சராசரியாக ரூபாய் 10,000 வரை உயர்வு கிடைத்திருக்கும் என நம்புகிறோம். அவர்கள் தங்களுக்கு ஏற்றவாறு வழக்கு நிதி உதவி செய்தால் மட்டுமே வழக்கினை திறம்பட கொண்டு செலுத்த முடியும். ஆகவே அனைவரின் ஒருமித்த கருத்துடன் செயல்படுத்தலாம் என்பதை தங்களின் மேலான கவனத்திற்கு தெரியப்படுத்துகிறேன். சார், இப்ப நான் சொன்னதுக்கு உங்களுடைய ஒத்துழைப்பு கேட்கிறேன். அடுத்தது வரவு செலவு அறிக்கை. அதாவது போன 2025 31 வங்கி இருப்பு 14,44,500 ரூபாய் 64 காசுகள். மார்ச் 31 கையிருப்பு 19,546 ரூபாய். வழக்கு நிதி வரவு, அதாவது இந்த 30/11/2025 வரைக்கும் இதுவரைக்கும் வழக்கு நிதியாக வந்துள்ளது. அதாவது எல்லா சங்கங்களிலிருந்தும் வழக்கு நிதியாக வந்தது, தனிப்பட்ட நபர்களின் மூலமாக வழக்கு நிதியாக வந்தது. எல்லாம் சேர்த்து பார்த்தீங்கன்னா 27,12,405 ரூபாய். வட்டி வரவு, இதுக்கான வட்டி வரவு இந்த காலகட்டத்தில் வரைக்கும் வட்டி வரவு 84,157 ரூபாய். உறுப்பினர் கட்டணம், அதாவது நாம ஒவ்வொரு சங்கங்களுக்கும் உறுப்பினர் எண்ணிக்கை பொறுத்து ஒரு நபருக்கு தலா 10 ரூபாய் வீதம் கொடுக்க சொல்லியிருந்தோம். அந்த உறுப்பினர் கட்டணமாக வசூலான தொகை 1,61,181 ரூபாய். இப்போ 1 ரூபாய் எப்படி வருதுன்னு கேட்குறீங்க. அதாவது ஒருவர் ஒரு பணம் அனுப்பும் பொழுது 1 ரூபா அனுப்பி பார்த்துட்டு நமக்கு வங்கிக்கு அனுப்புறாரு. அப்போ அது கணக்கில் வர்றதுனால அது உறுப்பினர் கட்டணத்தில் 1 ரூபாய் வரும். ஏன்னா உங்களுக்கு உறுப்பினர் கட்டணத்தில் சைபராக தான் முடியணும், 1 வந்துருக்கு. அதனால உறுப்பினர் கட்டணம் அப்படி 1 ரூபா வந்துருக்கு. இப்போ இணைப்பு கட்டணம் இதுவரைக்கும் இந்த நாள் வரைக்கும் நம்ம சங்கத்தில் இணைப்புள்ள பேரவையில் இணைப்புள்ள சங்கங்கள் 9. அது தலைக்கு 2,000 ரூபாய் வீதம் 18,000 ரூபாய் வருவதற்கு மொத்தம் 44,39,294 ரூபாய் 64 காசுகள். அடுத்தது செலவு விகிதம். பிரயாணப்படை, நம்ம இந்த மீட்டிங்க்கு அங்கே இங்கே எல்லா இடத்துலையும் போகும் பொழுது காரில் போகிறோம், அதுக்கு பெட்ரோல் டீசல் செலவு, அந்த வகையான பிரயாண செலவு. இப்போ மற்றும் ரயிலில் போகிறது இதெல்லாம் பிரயாண செலவு பார்த்தீங்கன்னா 97,462 ரூபாய். மற்றது இந்த பிரிண்டிங் அண்ட் ஜெராக்ஸ், நம்ம சம்மந்தப்பட்ட இதில் எல்லாம் பிரிண்ட் பண்ணுறது, ஜெராக்ஸ் எடுக்கிறது, இதனுடைய செலவு பார்த்தீங்கன்னா 25,664 ரூபாய். அதே போல உணவு செலவு, நம்ம பிரயாணத்தின் போது மீட்டிங்கில் செல்லும் போது உணவு வகையில் செலவானது 22,904 ரூபாய். தபால் செலவு, நம்ம இந்த ரசீதுகளை அனுப்புவதற்கும் மேலும் மற்ற ரசீதுகளை அனுப்புற போது நமக்கு செலவு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா தபால் செலவு 5,500 ரூபாய். விளம்பர செலவு 4,010 ரூபாய். பணம் திருப்பியது 20,560 ரூபாய். அது என்னன்னா ஒருத்தர் 7,000 ரூபாய் முதல்ல பணம் அனுப்பினாரு, அவர் திருப்பி கேட்டாரு, அந்த பணத்தை நாம திருப்பி செலுத்தணும். அதே போல அலுவலர் சங்கத்துக்கு செலுத்த வேண்டிய 13,560 ரூபாயை அவர் நம்ம பேரவைக்கு அனுப்பிட்டாரு. அது திருப்பி அலுவலர் சங்கத்துக்கு திருப்பி செலுத்தும் பொழுது அந்த கணக்கில் 20,560 ரூபாய். இதுவரைக்கும் இந்த 30/11/2025 வரைக்கும் நாம வங்கியில் டெபாசிட் செய்துள்ள பணம் 35 லட்சம் ரூபாய். கடந்த வருடம் ஒரு 10 லட்சம் ரூபாய் டெபாசிட் செய்துள்ளோம். அதை மொத்தமாக பார்த்தீங்கன்னா 45 லட்சம் ரூபாய் நம்ம டெபாசிட் செய்துள்ளோம். ஆடிட்டர் கட்டணம், அதாவது கடந்த ஆண்டு நம்ம ஆடிட் செய்த வகையில் கட்டணம் 5,000 ரூபாய். ரூம் வாடகை 9,500 ரூபாய். நம்ம பொதுச் செயலாளர் ஒரு நாள் ரூம் தங்கியிருந்தாரு, அவருடைய செலவு 9,500 ரூபாய். பேரவை புதுப்பிக்க
வந்து 13,160 ரூபா நம்ம தான் கொடுத்துருக்குறோம் பேரவை உறுப்பினருக்கு. அதே போல் இதர வகையில் 800 ரூபா. பேரவை கூட்டம், அது வந்து பேரவை கூட்டம் கோயம்புத்தூர் நடத்தலாம். அந்த கூட்டத்துடைய செலவு 24,895 ரூபாய். வங்கி கட்டணம், நம்ம வந்து நம்ம வங்கியில் ஆப்ரேட் பண்ணிட்டு இருக்கிறதுனால வங்கி கட்டணமாக 59 ரூபாய். இப்போ நம்ம இந்த டெபாசிட் பண்ணுறதுக்கு அந்த வட்டி வருவதற்குண்டான டிடிஎஸ், அந்த வட்டிக்கு வரி பிடித்தம் வந்து 5,996 ரூபாய். இப்போ போன இந்த கணக்கில் ஒரு 25,000 ரூபாய் நீதிமன்றத்துக்காக செலவுக்கு கொடுத்துருக்குறோம். அதே போல் ஸ்டேஷனரி வாங்கினது 630 ரூபா. இப்போ 30/11/2028 வரை வங்கி இருப்பு 5,34,253 ரூபாய் 64 காசுகள். கையிருப்பு 1,52,946 ரூபாய். கையிருப்பு 1,52,946 ரூபாய். நாம் போன முறை இந்த கூட்டம் நடத்துவதற்காக வங்கியிலிருந்து எடுத்து வந்தோம். அந்த கூட்டம் நடத்தாத காரணத்தினால கையிருப்பு அதிகமாக இருக்கு. அப்போ மொத்தம் பார்த்தீங்கன்னா 44,39,294 ரூபாய் 64 காசுகள். இப்போ வரவுக்கும் செலவுக்கும் இந்த கணக்கு இருக்கு. அதே போல இதுவரைக்கும் நம்ம நீதிமன்ற செலவு சார் சொன்னாரு, அது அலுவலர்கள் சங்கம் தனியாக கொடுத்துருக்காங்க, ஃபெடரேஷன் தனியாக கொடுத்துருக்காங்க. அது இல்லாமல் நம்ம பேரவையின் சார்பாக நம்ம இதுவரைக்கும் 1/4/2025 முதல் 4/12/2025 வரை 47,91,000 ரூபாய் நம்ம செலவு பண்ணியிருக்கிறோம், வழக்குக்காக செலவு பண்ணியிருக்கிறோம். அது போக கையிருப்பு 40,58,896 ரூபாய். இது வந்து தனியாக கையிருப்பாக பணமாக உள்ளது. அதை இதுதான் வந்து வரவு செலவுக்கு இருக்கக்கூடிய கணக்கு. இதில் ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் கேட்டீங்கன்னா அதுக்கு உண்டான இதையும் நம்ம ஒப்புதல் கேட்கணும், சந்தேகம் கேட்கக்கூடாது. அப்போ இந்த வரவு செலவு அறிக்கையை எல்லாரும் கேட்கணும்னால ஏற்றுக்கொள்ளலாமா? நன்றி. தீர்மானங்களை மரியாதைக்குரிய ஐயா ராஜசேகரன் அவர்களுடைய வாசிப்பார்கள். எல்லோருக்கும் வணக்கம். தேர்தல் வருகின்ற நேரம் அந்தந்த அரசியல் கட்சிகளும் தனது உறவை காட்டுவதற்கும் அடுத்து என்ன என்பதை தீர்வு செய்திருக்க முனைப்பு காட்டிக் கொண்டிருக்கின்ற நேரம். அதே போலதான் வருகின்ற ஜனவரி மாதம் நமது உண்மையான டிஏ உழைப்பு முடியும், கட்டாயமாக வரும். இதை அனைத்து பல்வேறு தொழிற்சங்கம், பல்வேறு ஓய்வு கல்விகள் நாங்கள் தான் முன்னாடி இருக்கிறோம், நாங்கள் தான் செஞ்சோம் என்று ஒரு பொருளற்ற வாதத்தை முன்வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய நேரம். இப்போ நம்ம கூடியிருக்கின்றோம். பல்வேறு விதமான போராட்டத்தை வரலாற்றை நம்ம சங்கத்துடைய பொதுச் செயலாளர் அவர்கள் தெளிவுபடுத்தியிருக்கிறார்கள். ஆனால் அடுத்து நாம் செய்ய வேண்டிய கடமை என்ன? இது வரைக்கும் நடந்த ஒரு பகுதி, இதுக்கு பிறகு நாம் செய்ய வேண்டிய கடமை என்ன என்பதை வலியுறுத்த வேண்டிய கட்டாயம் நம்ம முன்னேறி இருக்கிறது. கேள்விப்பட்டிருக்கு நினைக்கிறேங்க, தலையாப்பு பரப்பு என்று சொல்லி கேரளாவில் ஒரு பகுதி, அதில் ஒரு பெண் முருகன் என்பவர் தனது கணவர் ஞானவேல் ராஜசேகரன் என்ற துணை கலெக்டர், சப் கலெக்டர் வந்து அங்கே பொறுப்பேற்க போறாரு. முருகன் என்ற ஒரு நபர் வந்து, நான் உயிரோடு இருக்கும் பொழுது என் மனைவி கணவனை இழந்து விட்டதாக தவறான சட்ட ஆவணங்களை தயார் செய்து கொடுத்து பென்ஷன் வாங்கி கொண்டு வைக்கிறார் என்று அந்த முருகன் வந்து கம்ப்ளைண்ட் பண்றார். கலெக்டருக்கு அதிர்ச்சி ஆகி போச்சு. என்ன இப்படி ஒரு சூழ்நிலை இருக்கிறது என்று சொல்லி உடனே விஓ வட்டி தாசில்தார் கொடுத்து என்கொயரி வைக்கிறார். அவர் சரியான ஆவணங்கள் இருக்குது பாருங்க என்று அவர்கள் சொல்ல 4 பேருக்கு கூப்பிடுறாங்க. யாரு? முருகனை கூப்பிடுறாங்க, அவங்க சம்சாரத்தை கூப்பிடுறாங்க, விஓ வர்றாங்க, கலெக்டர் தாசில்தார் வர்றாங்க. கூப்பிட்டு பேசும் பொழுது அந்த பெண் சொல்கிறார்கள், சார் இவர் என் கணவர் தான், என்னை பிரிந்து 7 ஆண்டுகளாக தலைச்சேரி என்ற இடத்தில் வேறொரு பெண்ணோடு குடும்பம் நடத்தி வருகிறார். எனக்கு 2 குழந்தைகள் இருக்கிறது. நான் வாழ்வாதாரம் தேவைப்படுகிறது. நான் எப்படி வாழ்வது? எனவே அவர் இறந்து விட்டதாக சான்றிதழ் வாங்கி அரசுக்கு சமர்ப்பித்து பெற்று வருகிறேன் என்று அவர் சொன்னார். அவர் கலெக்டருக்கு ஒரு ஆச்சரியம். கணவன் இருக்கும்போது எப்படி எந்த சட்டில் வாங்க என்றால் அந்த அம்மா சொல்லுது, எவிடென்ஸ் ஆக்ட் படி, ஆவண சட்டப்படி ஒரு நபர் 7 ஆண்டு காலம் காணாமல் போனால் அவர் இறந்ததாக கருதப்படுவார் என்று சட்டத்தில் இடம்பெறுகிறது என்று சொல்லி அந்த அம்மா சொல்றாங்க. உடனே அந்த கலெக்டருக்கு ஆட்சி
இப்பொழுது சட்டம் இருக்கு என்று சொல்லப்பட்டு அதுக்கு பிறகுதான் பென்ஷன் விதிமுறைகளில் மாற்றம் செய்து கொண்டு வர வேண்டும் என்று சொல்லி அந்த கலெக்டர் உத்தரவு போட்டு பென்ஷன் விதிமுறைகளை மாற்றம் செய்து அந்த மாற்றத்தின் அடிப்படையில் அந்த பென்ஷன் வாங்கிட்டு இருக்காங்க. இதை ஏன் சொல்றேன்னு கேட்டால் நாம் சொல்லலாம், சர்வீஸ் செட்டில்மெண்ட் பெனிஃபிட் ஓய்வுதாரர்களாக வழங்கப்பட வேண்டும் ஒரு தீர்மானம் போட்டிருக்கோம். அப்போ ஓய்வூதிய விதிகளை அந்த நடாத்தி இருக்கிறதா என்று நாம் பார்க்க வேண்டிய சூழல் வந்தால் ஓய்வூதிய விதிகளை திருத்தம் செய்ய வேண்டிய கட்டாயம் நமக்கு ஏற்படுகிறது. அதற்குண்டான போராட்டத்தை சட்ட வடிவமான சரி நமக்கு கையெழுத்த வேண்டிய கட்டாயம் இருக்கிறது. இதையெல்லாம் நாம் கவனத்தில் கொண்டு அடுத்தடுத்த நடவடிக்கையாக நாம் போக வேண்டியிருக்கிறது. இப்போ எனக்கு அறிவிக்கப்பட்ட தலைப்பு தீர்மானங்கள் நம்பர் 1, மருத்துவ காப்பீடு திட்டம். நம்ம என்ன முடிவு பண்ணோம்? மருத்துவ காப்பீடு திட்டத்திற்கு அரசு ஊழியர் ஆசிரியர்களுக்கு மின்வார ஊழியர்களுக்கு மருத்துவ நிதியாக அவங்க பென்ஷன் 350 ரூபாய் கொடுக்குறாங்க, நம்மளுக்கு 100 ரூபாய் கொடுக்குறாங்க. நாம் சொன்னோம் மருத்துவ காப்பீடு திட்டத்தை அமல்படுத்துவதன் மூலமாக ஓய்வு பெற்ற பல்வேறு விதமான உடல்நல கேடுகளுக்கு ஈடுபடக்கூடிய அளவுக்கு நம் மருத்துவ காப்பீடு திட்டம் வேண்டும் என்று சொல்லி நாம் முடிவெடுத்து எல்லா பக்கம் விண்ணப்பம் செய்து விளம்பரப்படுத்தினோம். நம்ம ஆளுகளே அதுக்கு எங்க போயிட்டாங்க. 4% பேர் மட்டும் விண்ணப்பம் கொடுத்திருக்கிறார்கள், மற்ற கொடுக்கவில்லை. எனவே நிறைவேற்ற முடியாது என்று அரசாங்கம் ஒதுக்கிவிட்டது. இப்போ நாம் இந்த மன தீர்மானம் போடுகிறோம். 100 ரூபாய் என்பதை 350 ரூபாயை மாற்றி நம் அனைவருக்கும் மருத்துவ காப்பீட்டு திட்டத்தை அமல்படுத்த வேண்டும் என்று தீர்மானம். அடுத்த அகவலைப்படி எப்பொழுதும் விலைவாசி ஏறுகிறதோ அது ஈடுகட்டுவதற்கான அவலைப்படி வழங்க வேண்டும் என்று சட்டம் இருக்கிறது. ஆனால் நம்மளுக்கு ஏன் அகவலைப்படி மறுக்கிறது அரசாங்கம்? அரசு ஊழியர் ஆட்சியருக்கு சட்டம் கொடுத்துட்டு இருக்காங்க, நம்மளுக்கு கொடுக்கல. அகவலைப்படி கட்டாயம் வழங்கப்பட வேண்டும். எப்பொழுதெல்லாம் பணியில் போக்கு வழங்கப்படுகிறதோ அப்போதெல்லாம் நம்மளுக்கு வழங்கப்பட வேண்டும். அநேகமாக கிட்ட நெருங்கிட்டோம். அப்படி ஒருபட்ட ஒரு தீர்மானம் முன்மொழியப்படுகிறது. இந்த ஒப்பந்த பலன் 16/1/2016 முதல் நீங்களாம் தெரியும், பஞ்சப்படி என்பது 100% மேல தாண்டினால் அது அடிப்படை சம்பளத்தோடு இணைக்கிறவை என்பது நீதிக்குழுடைய பரிந்துரை இருக்கிறது. எனவே நம்ம சொல்றோம் 100% மேல அந்த 2.44 காரணம் ஒட்டி தொழிலாளர்களுக்கு 2.44 வேகன்சிக்கு 2.5 காரணம் போட்டு சம்பளம் நிர்ணயம் செய்யப்பட்டது. அந்த சம்பளம் நிர்ணயம் செய்யப்பட்டதை ஓய்வூதியர்களுக்கு வழங்கினால் மட்டும்தான் உண்மையான பயன்படுத்தப்படி கிடைக்கும். அப்படிப்பட்ட தீர்மானத்தையும் இப்ப நாம் கொண்டு வருகிறோம். பணியில் இருப்போருக்கு எப்பொழுதெல்லாம் அகவலைப்படி வைத்து வழங்கப்படுகிறதோ அப்பொழுதெல்லாம் ஓய்வூதியர்களுக்கு கணக்கிட்டு வழங்கப்பட வேண்டும். 2வது ஒப்பந்தப்படி வழங்கப்பட வேண்டும். அதான் பிரச்சனை நிற்கிறது. பஞ்சப்படி வாங்கியாச்சு, 10 சார் சொல்லுவார் இந்த விஷயத்தை எப்படி இல்லை. ஒப்பந்தத்தின் பலனை இணைத்து பஞ்சப்படி வழங்குவதன் மூலமாகத்தான் நம்மளுக்கு நியாயமான பஞ்சப்படி கிடைக்கும் என்ற ஒரு தீர்மானம். இந்த ஓய்வு என்பதை பணத்தை வரணும். கவர்மெண்ட் ஆக்ட் கிராஜுவேட் என்ன சொல்லுது? ரிட்டையர்ட் ஆன பிறகு 1 மாசம் டைம் இருக்கு. கிராஜுவேட் ரிட்டையர்மெண்ட் எடுத்து 1 மந்த் டைம் இருக்கு. 1 மந்த் டைம் கிடைச்சு கிராஜுவேட் கொடுக்கலாம். ஆனால் நம்மகிட்ட பிரின்சிபல் சட்டம் பிஎஃப் தொகை, பிஎஃப் ஆக்ட், பிஎஃப் சட்டப்படி அன்றைக்கே கொடுக்க வேண்டும். ஆனால் கொடுக்க மறுக்கிறது, காலதாமதப்படுத்துகிறது. சில பேர் அந்த பென்ஷன் பணம் வாங்காமலே காலமாகிவிட்டார்கள். அதற்கு பின்பு அவங்க மனைவிக்கு நீதிமன்ற நடவடிக்கை போய் வாங்கும்படி கட்டாமல் இருக்கிறது. எனவே ஓய்வு நாள் என்று அனைவருக்கும் ஓய்வூதிய பணம் வழங்க வேண்டும் என்று தீர்மானம். 2வது வாரிசுகளுக்கு பணியில் இருக்கும் பொழுது அந்த வாரிசுகளுக்கு கருணை அடிப்படையில் வழங்க வேண்டியது என்பது சட்டம், அரசாங்கத்தின் உத்தரவு. அதவே ஆள் எடுக்கிறது இல்லை. காரணமாகி அவங்களுக்கு இவாய்ச்சி பாராகி போகுது. வாரிசுகளுக்கு வேலை இருக்க சூழ்நிலை வந்துடுது. என கவனிக்க வேண்டும். சட்டப்படி கருணை அடிப்படையில் வழங்கப்படக்கூடிய வாரிசுக்கான வேலை வாய்ப்பு வழங்கப்பட வேண்டும் என்று ஒரு தீர்மானம். 2வது சேமநலம் திட்டம், அது ஓடிட்டு இருக்குது. கேஸ் போட்டது அவங்க போட்டுறாங்க, இவங்க போடுறாங்க, நாங்க தான் பேசி நீங்க தான் ஓடிட்டு இருக்குது. ஆனால் செட்டில்மெண்ட் அடிப்படையில் சேமநல திட்டத்தை உடனடியாக வழங்க வேண்டும். செட்டில்மெண்ட் மட்டும் போகிறது செட்டில்மெண்ட் தானே. அரசின் நிர்வாகமும்
அரசு தொழிற்சங்கத்தில் 47 செட்டில்மெண்ட்டில் போடப்பட்ட ஒப்பந்தத்தை அமல்படுத்துவதற்கு ஏன் அரசு தயங்குகிறது? அரசு கையில் போட்டிருக்கிறல, அதே போல நிர்வாகம் கையில் போட்டிருக்கிறல, அதை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி சேமத்தை கொடுக்க வேண்டும் என்று தீர்மானம். அதுக்கு அடுத்ததாக இறுதியாக பென்ஷன் விதி அரசு ஊழியர்களுக்கான சலுகைகள். இப்போது நம்ம ரிட்டையர்மெண்ட் ஆகும்போது பென்ஷன் திட்டம் உருவாக்கும் போது 1,28,800 பேர் இருந்தாங்க. இது பழைய நம்ம ஓவிய திட்டம். நம்ம ஓவிய திட்டத்தின் கேட்டால் புதிய ஓவிய திட்டம். இன்னொரு கான்ட்ரிபியூஷன் சிபிஎஸ் என்பது பங்களிப்பு ஓவிய திட்டம். ஆனால் நம்மளோட ஓவிய திட்டம் போடுகிற பொழுது 1,28,800 பேர் இருந்தார்கள். இப்பொழுது 95,000 பேர் ரிட்டையர் ஆகிட்டாங்க. மீதி இருக்கிறவங்க பணியில் இருக்கிறாங்க. அவர்களுக்கு பிடித்த தொகை பென்ஷன் ட்ரஸ்ட் போகணும். பற்றாக்குறை வருது, செட்டில்மெண்ட் பேசுறீங்க. பற்றாக்குறை ஈடு செய்வதற்குண்டான அரசு மக்களுக்கு செலுத்த வேண்டிய நிதியுதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி செட்டில்மெண்ட் இருக்குது. அதை அமல்படுத்தி உடனடியாக பண்ண வேண்டும். இப்பொழுது எப்பெல்லாம் அரசு எப்பொழுது 7th பேக்கேஜ் இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணுறது போல 8th பேக்கேஜ் இம்ப்ளிமெண்டேஷன் அது வருது. மிகப்பெரிய ஆபத்து கொண்டு இருக்குது. யூனிபடி பென்ஷன் திட்டம் ஒரு திட்டத்தை உள்துறை அரசாங்கம் நிறைவேற்ற தயாராகி கொண்டிருக்கிறது. அது சம்பந்தமாக அரசு ஆசிரியர் உச்ச நீதிமன்றம் வரைக்கும் வழக்கல் கொடுத்து கள போராட்டம், சட்ட போராட்டம் நடத்தி கொண்டிருக்கிறது. அதேபோல் நம்மளுக்கும் அனைத்து விதமான பணப்பாளர்களும் பென்ஷன் விதி 2W சார்ந்து சொல்லுவார். ஏன்னா அந்த அர்த்தம் நான் போக முடியல. அந்த அடிப்படையில் வழங்க வேண்டிய ஒரு தீர்மானத்தை உங்கள் மத்தியில் முன்மொழிகிறேன். இந்த தீர்மானத்தில் மாறுபட்ட கருத்து இருந்தால் அந்த அடுத்த 8வது தீர்மானம் கோவை பேரவை சார்பாக மதுரை உயர்நீதிமன்றத்தில் தொடரப்பட்ட நீதிமன்ற வழக்குகளை தொடர்ந்து மேற்கொள்ள திரு நாராயண நடத்துனர் தென்பகுதி போக்குவரத்துள்ள ஓய்வு நலச்சங்க உறுப்பினர்களுக்கு பேரவை பொதுச் செயலாளர்களுக்கும் அளித்து தீர்மானம் நிறைவேற்றுவதற்கு பணி பேரவை கேட்டுக்கொள்ளப்படுகிறது. தீர்மானம் 1. பேரவையில் கீழ்கண்ட சங்கங்கள் இணைக்க தீர்மானம் நிறைவேற்றப்படுகிறது. 1. சமயத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா எனக்கு தெரியும், இந்த பென்ஷன் உயர்வு வாங்கணும், டிஏ உயர்வு வாங்கின உடனே சங்கங்கள் நிறைய பதிவு செய்ய ஆரம்பிச்சிருக்காங்க. புதுதாக சங்கமா இருக்கிற சுயமான செயல்படுகிற சங்கமா என்று சில சங்கங்கள் ஆரம்பித்திருக்கிறார்கள். அது அவருடைய நிர்வாகங்களுடைய நடவடிக்கை கூட இருக்கலாம், அதை பற்றி ஒன்றும் இல்லை. ஆனால் அந்த சங்கங்களை நமது பேரவையோட இணைத்துக் கொள்வதற்கு இந்த சிறப்பு பேரவை அனுமதி வேண்டும் என்று தீர்மானம். பேரவையில் கீழ்கண்ட சங்கங்கள் இணைக்க தீர்மானம் 1. திருநெல்வேலி, விருதுநகர், புதுக்கோட்டை, கோபிச்செட்டிப்பாளையம் அதிக சங்கங்கள் பேரவைக்கு கடிதம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த கடிதத்தின் அடிப்படையில் அவர்கள் நமது பேரவையோடு திருவண்ணாமலை திருநெல்வேலி, விருதுநகர், திருவண்ணாமலை, புதுக்கோட்டை, கோபிச்செட்டிப்பாளையம் 5 சங்கங்கள் இணைத்துக் கொள்வதற்கு தீர்மானத்தை நிறைவேற்றப்படுமாறு கேட்டுக்கொள்கிறேன். தீர்மானத்தின் மீது மாற்றுக்கருத்து இருந்தாலோ அல்லது வேறு சில தீர்மானத்தை சேர்த்துக் கொள்ள வேண்டியிருந்தாலோ தங்களுடைய கருத்துக்களை தயவுசெய்து முன்வந்து சொல்லுகிற பட்சத்தில் அதை சேர்த்துக் கொள்ளலாம். நன்றி. மதிப்பிற்குரிய ஓய்வு பெற்ற சொந்தங்களை ஓய்வு பெற்ற சங்கத்தின் சார்பாக எல்லாருக்கும் முதற்கண் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நாங்கள் நீலகிரி மாவட்டம் கூடலூரிலிருந்து வந்திருக்கோம். இந்த பேரவை இவ்வளவு உயரம் வளர்வதற்கு அனைத்து பகுதி ஓய்வு பெற்ற தொழிலாளர்களின் ஒத்துழைப்பு தான் காரணம். எல்லாருடையும் ஒன்று சேர்ந்து தேர் இழுத்ததால் தான் நாம் இன்னைக்கு வெற்றி அடைந்திருக்கோம். ஏனென்றால் இந்த மதுரை வீரன் ஜொலிந்த மண், வரலாற்று சிறப்புமிக்க மண், இது எல்லாருக்கும் தெரியும். தென் மாவட்டத்திற்கு அதிகமாக தெரியும். இந்த மதுரையில் நீதி வென்றெடுத்த மண் இது. பாண்டிய மன்னனை தவறு செய்வதற்காக ஒரு பெண் சுட்டி காட்டி வெற்றியடைந்த மண் இது.
அதே நேரத்தில் தான் நாமளை அனாதியாக ஆக்கிய இந்த அரசும் நிர்வாகத்தையும் எதிர்த்து நாம் ஒரு வழக்கு தொடுப்பதை இடத்தை தேர்வு செய்யும் பொழுது மதுரை உயர் நீதிமன்றத்தை நாம் தேர்ந்தெடுத்தோம். அது மறக்கக்கூடாது. இதன் விளைவுதான் என்னை வெற்றி அடைந்திருக்கிறது. நம்மளுடைய ஒற்றுமையை பாதுகாக்கப்பட்டிருக்கிறது. நாம் உரிமை பாதுகாக்கப்பட்டிருக்கிறது. எல்லோரிடத்திலும் வறுமையும் கொடுமையுமாக இருந்த காலம் போய் ஜனவரி மாதத்திலிருந்து ஒரு செழிப்பான அரை உயிர் பிழைத்ததாக, முக்கால் உயிர் பிழைத்ததாக, இன்று முழு உயிர் பிழைத்ததாக ஒவ்வொரு தொழிலாளியும் உணர வேண்டிய சூழ்நிலையை நாம் உருவாக்கப்பட்டிருக்கிறது என்றால் கோவை பேரவை இந்த மண்ணின் மைந்தர்கள் அரும்பாடுபட்டு நம்ம சட்டக்குழு ஐயா சிங்காரம் அவர்கள், சண்முகமலையம் அவர்கள், ஐயா மகேந்திரன் அவர்கள் எல்லோரும் ஒன்றிணைந்து ஒரு மனதோடு உழைத்து சட்ட ரீதியாக நமக்கு என்ன கிடைக்க வேண்டுமோ அதை கிடைக்க செய்ய முழு ஒத்துழைப்பு தந்தார்கள். மாற்று சங்கத்துக்காரனுக்கு இப்படி நடக்கும் என்று அவன் கனவுல கூட நினைச்சதில்லை. இப்படி ஜெயிப்பான்னு சொல்லி நினைச்சதே இல்லை. சுப்ரீம் கோர்ட்டு போன உடனே நீ மாதிரி எல்பிஎஃப் கேஸுக்கு ஒரு கேவியேட்டு போட்டு கூட ஒரு திராணி இல்லாத ஒரு ரெவா சங்கம் இப்போ வாய்களியே பேசுது. உன்னை யார் செய்ய வேண்டாம்னாங்க? நீ முடியாது. நீ அரசோடும் நிர்வாகத்தோடும் ஒத்துழைப்பு இந்த தொழிலாளர்களை ஓய்வுபெற்ற தொழிலாளர்களை அடமான வைத்ததின் காரணமாகத்தான் இந்த பேரவை எழுந்தெழுந்தது, உயர்ந்தெழுந்தது. அதனால் எந்த சங்கமும் செய்யக்கூடாத ஒரு காரியத்தை, உயர்ந்த எண்ணத்தை, உயர்ந்த நோக்கத்தை நாம் இந்த பேரவையை செய்ய வைத்திருக்கிறோம், செஞ்சிருக்கிறார்கள். அந்த நன்றி மறவாமல் நாம் இருக்க வேண்டும். நமக்குள் இருக்கிற கருத்துப்பாடுகள் எதாக இருந்தாலும் நமக்குள்ளே பேசி அதை சரி செய்து கொள்ள வேண்டும். சில பேர்கள் சொல்லுவது போல நாம் பொய்யெல்லாம் சொல்றதில்லை. இப்போ நம்முடைய பொதுச் செயலாளர் சொன்னார், நாங்கள் கோவையிலே 5 சங்கங்கள் கூடும்போது இப்படி வளர்வோம், இப்படி வெற்றி அடைவோம் என்று நாங்கள் கனவு கூட கண்டதில்லை. அவர் அந்த நிர்வாகிகளுடைய ஒத்துழைப்பும் அந்த பரந்த எண்ணமும் நாமளை வெற்றியடை செய்திருக்கிறது. இத்தனை பேரை கூட்டி இருந்திருக்கிறது. நாங்கள் 20 பேர் வருவோம் அந்த மீட்டிங்கு. மதுரைக்கு ஒரு அமைப்பை உருவாக்கணும். தென் மாவட்டங்கள், கிழக்கு மாவட்டங்கள், மேற்கு மாவட்டங்கள், வட மாவட்டங்கள் உருவாக்கணுங்கிறதுக்கு கடுமையாக உழைத்தார்கள். சந்திரசேகர் போன்றவர்கள், சண்முகமலையம் சார் போன்றவர்கள், ராஜாராம் சார் போன்றவர்கள் கடுமையாக உழைத்தாங்க. ஒவ்வொரு ஊருக்கும் முடியாத காலத்தில் கூட ஒவ்வொரு ஊருக்கும் போய் மெம்பர்களை சேர்த்து இது உருவாக்கப்பட்டது. இது பாதுகாக்கப்பட வேண்டும் என்றால் நீங்கள் எல்லோரும் ஒற்றுமையாக இருக்க வேண்டும், ஒத்த கருத்தோடு இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு எனக்கு பேச வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி. முன்னாள் மேலாண் இயக்குனர் ஐயா முருகன் அவர்களை கேட்டு உரையாற்றுவார். இந்த கூடியுள்ள கோவை பேரவை உறுப்பினர் அவர்களுக்கும் மற்றும் கோவை பேரவையில் இணைத்துள்ள 21 சங்கங்கள் மற்றும் இணைக்கின்ற சங்கங்களின் உறுப்பினர்கள் மற்றும் அவர்களுக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த மீட்டிங்கு வந்திருக்கிற நமது போக்குவரத்து சொந்தங்கள் அனைவருக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த வருஷம் பிப்ரவரி மாதம் நம்ம தென்மண்டல் மீட்டிங் அங்கே மதுரையில் இதில் வச்சு போட்டாங்க. அப்போ ஒரே ஒரு லீவ் வாங்கியிருந்தோம். நம்ம சிஏ அன்றைக்கே நம்ம சொன்னோம், ஒரு லீவ் வாங்கிட்டோம். கோவை பேரவை 58% டிஏ வாங்கிட்டுன்னு எல்லாரும் கேட்டோம், கோரிக்கை வச்சோம். அந்த கோரிக்கையை இன்றைக்கி நம்ம கோவை பேரவை நிறைவேற்றணும்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அந்த கோவை பேரவைக்கு எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன்னா நம்ம ஜனவரியில் புள்ளியே 58% வாங்கிடுவோம். அது ரொம்ப மிக்க மகிழ்ச்சி. அதே மாதிரி இன்னொன்று கேட்டுக்கிறேன், கோவை பேரவையை டிஏ அரியத்தையும் 9/2/2026 ஒரு 6 இன்ஸ்டால்மெண்ட் மாதிரி போட்டு எல்லாத்துக்கும் வாங்கி கொடுத்து எல்லா போக்குவரத்து சொந்தங்களையும் சந்தோஷப்படுத்தும்படி வேண்டும் என்று என்னோடு கேட்டுக்கொண்டு எல்லாம் பல இறைவனை வேண்டி டிஏ கிடைக்க நல்லது நடக்கட்டும் என்று வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.